குரூப் டி எக்ஸாம் 2026 சயின்ஸுக்காக ஒரு கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கெமிஸ்ட்ரியில இது 4வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 3 டாபிக் கம்ப்ளீட் பண்ணோம். அந்த கம்ப்ளீட் பண்ண பிளேலிஸ்ட்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஒன் பை ஒன் என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்துடலாம். இப்போ எந்த டாபிக் பார்க்க போறோம்னா, த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம். இதுக்கு முன்னாடி ஸ்டேட் ஆஃப் மேட்டர் முடிச்சாச்சு, ஆசிட் பேஸ் முடிச்சாச்சு, மெட்டல் நான் மெட்டல் முடிச்சாச்சு. இப்போ இங்க இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம், அணுக்களோட அமைப்பை இதுல முடிச்சிடலாம். இந்த டாபிக் பார்க்கும்போது இந்த ஆவர்த்தன அட்டவணையோட இம்பார்ட்டன்ஸுமே வரும். ஸோ அதனால இந்த ரெண்டு இதையும் என்ன பண்ணிடலாம்னா, இந்த டாபிக்ல இந்த வீடியோல என்ன பண்ணிடலாம்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, டெஸ்ட் எடுங்க. ஸோ நான் டெஸ்ட் ஆப்ல கொடுத்துருக்கேன். இப்போ ஆப்ல என்னன்னா, ஒவ்வொரு டாபிக்கா, அதாவது இதுக்கு முன்னாடி பிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ கெமிஸ்ட்ரியில டாபிக் வைஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டத்துல குரூப் டில என்ன கேட்டாங்களோ அதை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ குரூப் டில கேட்ட கொஸ்டின் மட்டும் கொடுக்கறனால எந்த லெவல்ல கேட்டிருக்காங்க, நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன டாபிக்லாம் அதாவது என்னென்ன லெவல்ல கொஸ்டின் கேட்பான்னு தெரிஞ்சு அதுக்கேற்றாப்புல நீங்க ப்ரிப்பேர் பண்ணாவே போதுமானதுதான். மொத்தமா 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் இருக்கும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷனா இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 7871385142 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், சேவ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த நம்பர் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஸ்ட்ரைட்டா என்னன்னா கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் கொஸ்டின், ஹவு மெனி ஆட்டம்ஸ் ஆர் தேர் இன் அ மாலிகுல் ஆஃப் அ வாட்டர்? ஒரு நீரோட மூலக்கூறில் எத்தனை அணுக்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே குரூப் டில கேட்ட கேள்விதான். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ல வருதுன்னா, முதல்ல அந்த வாட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாவே கெமிக்கல் ஃபார்முலா தெரியணும். என்ன தனிமம் கொடுக்குறாங்களோ அதோட என்ன தெரியும்னா கெமிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சலாம்னா, எத்தனை அணுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். இப்போ வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா H2O எல்லாருக்குமே தெரியும். இதுல ஹைட்ரஜன் 2 இருக்கும், ஆக்சிஜன் 1 இருக்கும். ஸோ அதனால மொத்தமா கூட்டும் போது மொத்த அணுக்களோட எண்ணிக்கை 3 வரும். ரைட்டா? இது ஈஸியா இருக்கு. பட் இது இல்லாம என்னன்னா வாட்டர்னு கொடுத்துதான் இப்ப மீத்தேன் அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல வேற ஏதாவது நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற, நம்ம பார்க்கற இந்த இதை வச்சு கொடுத்து என்ன பண்ணுவானா கொஸ்டினா கேட்கல. பட் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதா வரும். அடுத்து, வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சிஜனோட அணு எண் கொடுத்துட்டு அதோட மின்வினைய அமைப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல எலக்ட்ரானோட கூடு என்ன அப்படின்னு சொல்லலாம். இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணா நம்மளுக்கு ஒரு பேசிக்ஸ் தெரியணும். அது என்ன பேசிக்ஸா நல்லா கவனிங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். போர்பரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 1921 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா, ஒரு தனிமம் இருக்குன்னா அந்த தனிமத்துல இருக்கிற எலக்ட்ரான் கூடுகளை ஃபார்ம் பண்ணும். மொத்தம் 4 விதமான கூட்டு என்னன்னா ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொரு கூட்டுலயும் மேக்ஸிமம் சில எலக்ட்ரான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கான ஃபார்முலா 2n² அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாருமே லேர்ன் பண்ணியிருப்போம். அதாவது KLMN ஷெல் அப்படின்னு இருக்கும். 2, 8, 18, 32 முதல் கூட்டில் 2 எலக்ட்ரான் தான் மேக்ஸிமம் இருக்க முடியும். அதே மாதிரி 8, அதே மாதிரி 18, அதே மாதிரி 32. இது பேசிக்ஸ். இப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஏன் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்னா, இல்ல அட்டாமிக் நம்பர் சொல்லிட்டான். ஸோ அட்டாமிக் நம்பர் சொல்லிட்டான். அதாவது எலக்ட்ரானோட கூடு எதை பொறுத்தது அப்படின்னா அந்த அட்டாமிக் நம்பர் பொறுத்ததுதான். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டுல K, L, M, N ஷெல். முதல் கூட்டுல 2 எலக்ட்ரான் தான் மேக்ஸிமம் இருக்க முடியும். இரண்டாவது கூட்டுல 8. ஆனா இங்க மொத்தமே 8 தான். அப்ப எவ்வளவு வரும்? 2,6 தான் வரும். ரைட்டா? அதனால ஆக்சிஜனோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 2,6 ஆப்ஷன் ஏல இருக்கு. இது பேசிக்ஸா, பட் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த, நம்பர் ஆஃப் நியூட்ரான் இன் ஆக்சிஜன் ஆட்டம். நல்லா கவனிங்க. நியூட்ரான் இருக்கு பாத்தீங்களா? இந்த நியூட்ரான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்மளுக்கு ஒரு பேசிக், அதாவது மாஸ் நம்பர்னா என்ன, ஸோ மாஸ் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அட்டாமிக் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்கன்னா, புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் சொல்லுவாங்க. அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு புரோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அவன் ஆக்சிஜனோட நியூட்ரானை கேட்டிருக்கான். ரைட்டா? இப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எனக்கு பீரியாடிக் டேபிள் 1ல இருந்து
20 வரைக்கும். ஸோ பீரியாடிக் எலிமெண்டோட அணு எண், நிறை எண் எனக்கு தெரியணும். இப்ப எதுக்கு சொல்றேன்னா, ஆக்ஸிஜனோட நியூட்ரான் தானே கேட்டிருக்கான். இப்ப ஆக்ஸிஜன் நல்லா கவனிங்க. ஆக்ஸிஜனோடது இங்க இருக்கு பாருங்களேன். 8, 16 அதாவது என்ன? ஆக்ஸிஜனோடது வந்து 8, 16 அப்படின்னு இருக்கும். இது வந்து என்னன்னா அட்டாமிக் நம்பர். இது வந்து மாஸ் நம்பர். இப்ப மாஸ் நம்பர் 16ன்னு தெரிஞ்சா போதும். அத வச்சு என்ன பண்ணலாம்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா மாஸ் நம்பர் என்பது புரோட்டானும், நியூட்ரானும் சேர்ந்தது ரைட்டா? இப்ப இது வந்து 16. நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர் என்ன? 8. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இது 8ஆ இருக்குன்னா, இது வந்து 8ஆ இருக்கணும் ரைட்டா? அப்பதான் 16 வர முடியும். அதனால என்ன சொல்லலாம்? ஆக்ஸிஜனோட நியூட்ரான் எவ்வளோனா, அதோட கவுண்ட் வந்து 8. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு பீரியாடிக் டேபிள்ல இருந்து 1ல இருந்து 20 வரைக்கும் என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ, அதோட அட்டாமிக் நம்பரும், மாஸ் நம்பரும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா, நெறைய கொஸ்டின் என்ன பண்ணலாம்னா, லாஜிக்கலா எடுத்து ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான். இங்க குடுத்துருக்கேன் பாருங்களேன். நியூட்ரான் எப்படி பண்ணலாம்னா, மாஸ் நம்பர்ல இருந்து அட்டாமிக் நம்பர் இப்படி கூட எழுதிக்கலாம். மாஸ் நம்பர்ல இருந்து அட்டாமிக் நம்பர கழிச்சு விட்டோம்னா, அதான் எது வரும் அப்படின்னா, ஆக்ஸிஜனோட வந்து நியூட்ரானா இருக்கும். அடுத்து வாட் டிஃபைன் 2 எலிமெண்ட் அஸ் ஐசோபார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 மூலக்கூறோட ஐசோபார்கள் என வரையறுக்கப்படுவது எது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா, ஐசோபார்னா என்ன அப்படின்னு தெரியணும். அதாவது டிஃபரெண்ட் அட்டாமிக் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லிட்டு வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். இது நான் கிளாஸ் எடுக்கும்போது என்ன ஸ்லைடு குடுத்தேனோ, அதான் இங்கேயும் குடுத்துருக்கேன். ஐசோபார், அதே மாரி ஐசோடோப், அதே மாரி வந்துன்னா ஐசோடோன். இந்த 3 வந்து என்னன்னா, கம்பைன் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஐசோபார் என்பது என்னன்னா, நல்லா கவனிங்களேன். சேமான மாஸ் நம்பர் இருக்கும். டிஃபரெண்டான அட்டாமிக் நம்பர் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்களேன். இங்க மேல இருக்கிற மாஸ் நம்பர் சேமா இருக்கா? 3க்குமே மாஸ் நம்பர் சேமா இருக்கும். கீழ இருக்கிறது என்னன்னா, அட்டாமிக் நம்பர் வேற வேற இருக்கு. ஸோ இதான் என்ன சொல்லணும்னா ஐசோபார். ஐசோடோப் என்பது என்னன்னா, சேமான வந்து அட்டாமிக் நம்பர், டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். அதுக்கு அப்படியே உல்ட்டா இருக்கிறது தான் என்னன்னா இந்த ஐசோபார். இந்த ஐசோபார வேற எப்படி சொல்லுவாங்கன்னா, நல்லா கவனிங்களேன். தே ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் நியூக்ளியன் அப்படின்னு கூட சொல்லலாம். நியூக்ளியன் என்பது ஒண்ணும் கிடையாது. மாஸ் நம்பர் தான் நியூக்ளியன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, புரோட்டானும், நியூட்ரானும் எதுல இருக்கும்னா, நியூக்ளியஸ்ல இருக்கும். ஒரு தனிமத்தோட நியூக்ளியஸ்ல வந்து புரோட்டானும், நியூட்ரான் இருக்கும். எலக்ட்ரான் என்னன்னா சுத்தி வந்துட்டு இருக்கும் ரைட்டா? அதனால. ஸோ அப்ப என்ன வரும்? ஐசோபார் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, சேம் நம்பர் ஆஃப் சேம் மாஸ் நம்பர் பட் டிஃபரெண்ட் இன் அட்டாமிக் நம்பர். கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் வரும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் அண்ட் ஹோல் மேக்ஸிமம் ஹவு many எலக்ட்ரான்ஸ் நம்ம பார்த்தோமா? எனது போர்பரி ஸ்கீம் படி ஒரு இதுல ஒரு கூட்டுல 2, 8, 18, 32 இதுதான் என்னன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு கூட்டுல வந்து அதனால வந்து கொண்டிருக்க முடியும். இந்த ஆப்ஷனை பாருங்களேன். 2 இருக்கு, 8 இருக்கு, 16 கிடையாது. 18ன்னு வரணும் ரைட்டா? இப்ப இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்கே. நான் எத வந்து கரெக்ட்டா எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, எப்போது ஒரு தனிமம் நல்லா கவனிங்க. எப்போது ஒரு தனிமம் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும்னா, ரொம்ப ஸ்டேபிளா அது உண்டு, அது வேலை உண்டுன்னு இருக்கணும்னா, அதோட கூட்டுல கடைசியில என்ன இருக்குன்னா 8 இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் இத சொல்றாங்கன்னா, அந்த மாரி இருந்துச்சுன்னா, அந்த தனிமம் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். கடைசி கூட்டுல எத்தனை எலக்ட்ரான் கொண்டிருக்கோ, அத வச்சு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, வேலன்சி வந்து சொல்லுவாங்க. ஸோ வேலன்சி என்பது என்னன்னா, ஒரு தனிமம் இன்னொரு தனிமத்துக்குடன் சேருமா, சேராதுன்னு சொல்லி எத வச்சு சொல்ல முடியும்னா, வேலன்ஸ் எலக்ட்ரான் வச்சு சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. இப்ப வேலன்சி அதாவது ஒரு தனிமத்தோட கடைசி கூட்டுல 8 இருந்துச்சுன்னா, அதுல இருக்கிற வேலன்சி என்ன அப்டின்னா, ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது அவ்வளவா என்ன ஆகாதுன்னா, வேற எந்த தனிமத்து கூடயும் சேராது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றது. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ஒரு தனிமம் ரொம்ப ஸ்டேபிள் நிலைத்தன்மை கொண்டிருக்கணும்னா, அதோட கடைசி கூட்டுல என்னன்னா 8 எலக்ட்ரான் இருக்கணும். இவன் கேட்கிறது அதுதான். ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் அண்ட் ஹோல்ட் மேக்ஸிமம் ஹவ் மெனி எலக்ட்ரான் எத வச்சு சொல்லுவாங்கன்னா, அந்த 8 வச்சு தான் சொல்லுவாங்க. அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்து மெக்னீசியத்தோட அட்டாமிக் மாஸ் ஆல்வேஸ் வந்து ரிமெம்பர் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின பார்த்தோனே ஓகே அட்டாமிக் மாஸ் இருக்கு. அப்ப அட்டாமிக் நம்பர் நெனச்சுன்னா அப்படி கிடையாது. அணு நிறைன்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு இடத்துல அணு நிறை அப்படின்னு வந்துட்டாவே அது என்னதான் சொல்றான்னா, நிறைன்னு தான் சொல்றான். அப்ப நிறையன் என்பது என்ன? மாஸ் நம்பர். அப்ப என்ன நல்லா கவனிங்களேன். சோ மாஸ் நம்பர் என்பது என்ன? நம்ம பார்த்தோம். மாஸ் நம்பர் என்பது புரோட்டான் அண்ட் நியூட்ரான் 2யும் இது பண்ணணும். இப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, மெக்னீசியம் எத்தனாவது வந்துருன்னா, அதாவது பீரியாடிக் டேபிள்ல எத்தனாவதுல வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா? அது தெரிஞ்சா தான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லன்னா இந்த கொஸ்டின் கை வைக்கிறது வந்து ஐ மீன் டஃப்பா இருக்கும். இப்ப மெக்னீசியம் எங்க இருக்குன்னு பாருங்களேன். சோ மெக்னீசியம் 12
அதோட அட்டாமிக் நம்பர் 12, மாஸ் நம்பர் வந்து 24. ஸோ அப்போ மாஸ் நம்பர் 24 இருந்துச்சுன்னா அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? நிறையன் வந்து கண்டுபிடிச்சலாம், ரைட்டா? அதாவது நிறையன் தான் வந்துருன்னா அதோட அட்டாமிக் மாஸ். கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். இந்த கொஸ்டின் பார்க்க வந்து ஜஸ்ட் ஒன் லைன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுல என்னன்னா நிறைய வந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க புரிஞ்சுக்குங்க. The combining capacity of a element to each other primarily depend on which one of the following. இங்க பாத்தீங்களா, ஒரு தனிமம் மற்றொரு தனிமத்துடன் சேரும் திறன், அதுதான் என்ன சொல்றேன்னா வேலன்ஸ்னு சொல்லுவாங்க. முக்கியமாக எதன் மீது சார்ந்து உள்ளதுன்னா அதுல இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றது. அதாவது கடைசி கூட்டுல எந்த ஒரு தனிமமா இருந்தாலும் சரி, அதோட கடைசி கூட்டுல எத்தனை வந்து எலக்ட்ரான் இருக்கும் அதை வச்சா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தனிமம் வந்துன்னா ஈஸியா இன்னொரு தனிமத்தை கூட சேர்ந்துக்கிறோம்ப்பா இல்ல சேராதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இதெல்லாமே கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். அடுத்து ஐசோபார் அகைன். ஐசோபார் ஆர் ஆட்டம்ஸ் ஹேவிங் த சேம். ஐசோபார்கள் என்பது என்ன பண்ணிருக்கும்? சேமான மாஸ் நம்பர் கொண்டிருக்கும், டிஃப்ரெண்டான எலிமெண்ட் இருக்கும். இது உண்மைதானே? இதே ஐசோடோப்னா ஹைட்ரஜன் நாவத்துல வச்சல H11, H12, H13 அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஐசோடோப் என்பது சேமான அட்டாமிக் நம்பர், சேமான அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்டான மாஸ் நம்பர், டிஃப்ரெண்டான மாஸ் நம்பர், மோஸ்ட்லி சேம் எலிமெண்ட். அதுதான் ஐசோடோப். ஐசோ பார் என்பது என்னன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். சேமான என்ன இருக்குன்னா மாஸ் நம்பர் இருக்கும், டிஃப்ரெண்டான வந்து என்னன்னா அட்டாமிக் நம்பர் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருந்தாவே அது என்னன்னா வேற எலிமெண்ட் தான். ஏன்னா அட்டாமிக் நம்பரை வச்சுதான் என்ன பண்ண முடியும்னா ஒரு தனிமத்தோட எலக்ட்ரானை வந்துன்னா அதோட கூடு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த கூடு சேமா இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா அது என்ன வேற வேற தனிமம் ஆயிரும். அதனாலதான் நம்ம கிளாஸ் அந்த ஸ்லைட்லேயே கொடுத்துருப்பேன், ஜஸ்ட் ஒரு வாட்டி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அகைன் ஐசோபார் தான். ஸோ ஐசோபார் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா வீடியோட கமெண்ட்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அகைன் ஐசோபார் தான். ஸோ இந்த ஐசோபாரு, ஐசோடோனு, ஐசோடோப்பு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கம்பைன் பண்ணி, அதாவது மூணுக்கும் இல்லை என்ன டிஃப்ரென்ஸ், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள ஞாபகத்துல வச்சுங்க, மைண்ட்ல நின்றுக்கிறோம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருமே நீங்க பண்ணுங்க. இதுவுமே ஐசோபார் தான். நிறைய கொஸ்டின்ஸ் ஒரே ஏரியால இருந்து ரிப்பீட் பண்றாங்க. அடுத்து பாருங்களேன். Which one of the following chosen as a standard reference for determining the atomic mass? அதாவது ஒரு அணு நிறை, நிறை அப்படின்னு வந்தாவே நிறையன், ரைட்டா? ஸோ ஒரு மாஸ் நம்பரை நிர்ணயிக்கிறதுக்கு எந்த தரநிலை குறிப்பாக தேர்வு செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எதை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க? அதாவது ஒரு தனிமம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த தனிமத்தோட நிறையனை இன்னொரு தனிமத்தோட நிறையனை எதை வச்சு கம்பேர் பண்ணுவாங்கன்னா, நம்ம உலகத்துல எல்லாமே அணுவால ஆனதுதான். ஆனா அந்த அணுவுல மோஸ்ட் ஆஃப் த இது என்ன கொண்டிருக்கும்னா கார்பனை கொண்டிருக்கும். ஸோ அதனால என்ன சொல்லுவேன்னா கார்பனோட இதை வச்சு என்ன பண்ணுவேன்னா மாஸ் நம்பரை கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன சொல்லலாம்னா இந்த கேள்விக்கு ஆன்சர் ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் என்னன்னா கார்பன் தான். கார்பன் 12 தான் வந்து என்ன பண்ணுவோம்னா ரெஃபரன்ஸா வைப்பாங்க. அடுத்து அக்கார்டிங் டு த கோர்பரி, what is the maximum number of electron the M shell can accommodate? K, L, M, N. 4 ஷெல் இருக்கு, ரைட்டா? 2, 8, 18, 32. ஸோ எம்மோட ஷெல் என்னன்னா 18, ஆப்ஷன் பி வரும். Which of the following particle contribute to the mass number? கீழ்கண்ட துகள்களில் எவை நிறை எண்ணிற்கு பங்களிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாஸ் நம்பர் அப்படின்னு வரும்போதே என்ன எது வரும்? புரோட்டான், எலக்ட்ரான். எலக்ட்ரான் வராது. ஸோ புரோட்டான், நியூட்ரான் சேர்ந்ததான் மாஸ் நம்பர். ஆப்ஷன் சி தான் வரும். ஜஸ்ட் மாஸ் நம்பர் பேசிக் தான். Predict the element corresponding to the following number of proton and neutron. என்ன சொல்றாங்க? 20 புரோட்டான், 20 நியூட்ரான். அது என்ன தனிமம்னு கேக்குறாங்க. 19 புரோட்டான், 20 நியூட்ரான். இப்ப புரோட்டான், நியூட்ரான் ரெண்டையும் சேர்த்தாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மாஸ் நம்பர் கிடைக்கும், ரைட்டா? ஸோ அப்ப மாஸ் நம்பர் என்னன்னா 20 + 20 40. அப்ப மாஸ் நம்பர் எதுக்கு 40 வருதோ அந்த தனிமத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும்னா மாஸ் நம்பர் எதுக்கு 40 வரும்னு நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். அதை மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். நல்லா கவனிங்களேன். 40 எதுக்கு வரும்னா 2 இதுக்கு வரும். ஒன்னு ஆர்கனுக்கு வரும், இன்னொன்னு கால்சியத்துக்கு வரும். பட் இந்த இடத்துல ஆர்கன் வந்து கொடுக்கவே இல்லை, கால்சியம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இது என்னன்னா கால்சியத்துல ஆப்ஷன் பி ஆர் சில இருக்கு. அடுத்து பாருங்க.
2வதுல 19, 20 இருக்கு. அப்ப 39 மாஸ் நம்பர் ரைட்டா? 39 வர மாஸ் நம்பர் எதுல இருக்குன்னா, பொட்டாசியம். பொட்டாசியத்தோட மாஸ் நம்பர் தான் என்னன்னா 39. ஸோ அதனால என்ன வரும்? கால்சியம் அண்ட் பொட்டாசியம் ஆப்ஷன் பில இருக்கு. இதனால தான் சொன்னேன். 20 வரைக்கும். ஸோ 20 வரைக்கும் என்னன்னா, தனிமத்தோட வந்து அட்டாமிக் நம்பர் என்ன? மாஸ் நம்பர் என்ன? நம்ம 10 வரைக்கும் ஞாபகத்துல வச்சுட்டோம். பட் அதோடு சேர்த்து என்ன பண்ணேன், இன்னொரு 10 வந்து ஞாபகத்துல வச்சுக்கேன். ஏன்னா, அப்படியே அட்டாமிக் நம்பருக்கும், மாஸ் நம்பருக்கும் டபுள் ஆகுற மாரி இருக்கும். சில தனிமங்கள்ல மட்டும் தான் வேறுபாடு வரும். அத மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டா போதும் தான். கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. அடுத்து, why do isobar despite having the same ஆன மாஸ் நம்பர் exhibit different chemical property? நான் என்ன சொன்னேன்? ஐசோடோப் வேற. ஐசோபார்ல சேமான மாஸ் நம்பர் இருக்கும். ஆனா டிஃபரண்டான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனிமமா இருக்கும். டிஃபரண்டான அட்டாமிக் நம்பர். டிஃபரண்டான அட்டாமிக் நம்பர கொண்டிருந்தாவே என்னன்னா, அதோட அட்டாமிக் நம்பர வச்சு என்னதான் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்ஸ். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஐசோபார் என்னதான் மாஸ் நம்பர் சேமா இருந்தாலும், வேற வேற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி காமிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, அதோட அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்ட். அதோட சேர்த்து அட்டாமிக் நம்பர வச்சு நம்ம எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் போட போறோம். அதனால இது 2மே வந்து டிஃபரெண்டா இருக்கறனால தான் வந்து, அது வேற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி காமிக்கும்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். ஜஸ்ட் ஐசோபாரோடது குடுத்துருக்கேன். இது என்னன்னா, போர்பரி ஸ்கீமோடது வந்து சரி நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டினுக்கு அட்டாச் பண்றதால, இந்த இடத்துல அட்டாச் பண்ணிட்டேன். அடுத்து, which one of the following pairs represent ஐசோபார்? அகைன் ஐசோபார் ரிலேட்டடா தான் கேட்குறாங்க. இப்ப இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கிற மாரி இருக்கலாம். பட் இப்ப பாருங்க. ஆப்ஷன வந்து பார்க்கணும். நம்ம என்ன பார்த்தோம்? ஐசோபார் என்பது மாஸ் நம்பர் சேமா இருக்கணும். ரைட்டா? மாஸ் நம்பர் மேல இருக்கிறது. இங்க வேற வேற இருக்கு. இங்க வேற வேற இருக்கு. இங்க வேற வேற இருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் என்னன்னா கரெக்ட்டா இருக்கு. அத வச்சு என்ன சொல்லிடலாம்னா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் என்ன அப்படின்னா, கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து, வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் அ எலிமெண்ட் ரெப்ரசன்ட்? ஒரு மூலத்தாதுவின் இல்ல வந்து என்னன்னா ஒரு தனிமத்தோட அணு எண் எதை குறிக்கிறது? அணு எண்ணானது என்னன்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான் என்ன ஆட்டம் தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அட்டாமிக் நம்பர் என்னன்னா, நம்மள ஆல்ரெடி நான் ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு சொன்னேன். அட்டாமிக் நம்பர் என்பது என்னன்னா, ஈக்குவலன்ட் டு நம்பர் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு சொல்றது. மாஸ் நம்பர் என்பது புரோட்டான் பிளஸ் நியூட்டன். கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் வரும். அடுத்து, வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் அ எலிமெண்ட் தட் ஹாஸ் அ 17 எலக்ட்ரான் அண்ட் 18 நியூட்ரான்? ரைட். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. 17 எலக்ட்ரான் சொல்றான். புரோட்டான் சொன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே அதோட வந்து மாஸ் நம்பர கண்டுபிடிச்சு அதிலிருந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அட்டாமிக் நம்பர் அந்த தனிமம் எதுன்னு சொல்லிட்டு கூட ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் இப்படி கொடுத்தனால என்ன பண்ணணும்னா, அட்டாமிக் நம்பர் என்பது என்ன? ஆல்ரெடி சொல்லிட்டேன். அட்டாமிக் நம்பர் என்பது ஈக்குவலன்ட் டு நம்பர் ஆஃப் எது வரும்னா புரோட்டான் அப்படின்னு வரும் ரைட்டா? நம்பர் ஆஃப் புரோட்டான். இப்ப நம்மளுக்கு என்ன தேவைன்னா, புரோட்டான் கண்டுபிடிக்கணும். மாஸ் நம்பர் இருக்கா? ஸோ மாஸ் நம்பர் அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, மாஸ் நம்பர் என்பது புரோட்டான் பிளஸ் வந்து நியூட்ரான். புரோட்டான் தெரியல. நியூட்ரான் தெரியும் 18ன்னு. ஆனா அவன் ஒண்ணு சொல்லிட்டான். என்ன சொல்லியிருக்கான்னா, எலக்ட்ரான் சொல்லிட்டான். எப்போதும் ஞாபகத்துல வச்சுங்க, ஒரு தனிமமானது அதுல எவ்வளோ வந்து புரோட்டான் இருக்கோ, அதுக்கு ஈக்குவலன்டான வந்து எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலன்டா எலக்ட்ரான் கொண்டிருக்கும். அப்ப எலக்ட்ரான் 17 இருக்குன்னா, புரோட்டான் எத்தன இருக்கும்? 17 தான் இருக்கும். புரோட்டான் 17 அப்படின்னு வந்துட்டாவே, நல்லா கவனிங்க. புரோட்டான் 17 வந்துட்டாவே அவன் கேட்ட கேள்வி அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் என்பது நம்பர் ஆஃப் புரோட்டான். இப்போ புரோட்டான் எவ்வளோ தான் இருக்கா? 17 தான் இருக்கும். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். நான் எதுக்கு இந்த மாரி சொல்றேன்னா, எந்த மாரியெல்லாம் ஒரு ஸ்டூடண்ட் வந்து யோசிப்பாங்க. அத எப்படி வந்துன்னா கரெக்ட்டா ஆன்சர் கொண்டு வரும்னு சொல்லிட்டு, எது நம்ம தப்பா பண்ணக்கூடாது, எப்படி ஆன்சர் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா இத எடுத்தோனே நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க கன்ஃப்யூஷனா இருக்கும். அதனால இத சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் என்னன்னா, ஈவன் நீங்க வந்து பார்த்துக்கலாம். எதோடது? அட்டாமிக் நம்பர் ஆஃப் தி எலிமெண்ட் 17 எலக்ட்ரான். 17 எலக்ட்ரானா 17 கொண்ட அட்டாமிக் நம்பர் எதுன்னு பார்க்கணும். 17 அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோரினோடது. த சிம்பிள் ஆஃப் எலிமெண்ட் ரெப்ரசன்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்? மூலத்தாதுவோட குறியீடு எதை குறிக்கிறதுனா, ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. அந்த தனிமத்தோட வந்து ஃபுல் நேம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படி கிடையாது. 1 மோல் ஆஃப் த மாலிகுல்னா சாரி 1 மோல் ஆஃப் த எலிமெண்ட்னா அதுவும் கிடையாது. அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் கிடையாது. அதாவது இப்ப ஹைட்ரஜனை ஹச் அப்படின்னு சொல்றோமா?
ஆக்சிஜனை ஓன்னு சொல்றோமா, சோடியம்னா என்ஏன்னு சொல்றேனா, அதே லித்தியம்னா எல்லைன்னு சொல்றோமா, இந்த மாதிரிலாம் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுனா ஒன் ஆட்டம் ஆஃப் த எலிமெண்ட் தான். ஒரே ஒரு அணுவை மட்டும் தான் என்ன பண்ணும் அந்த சிம்பிள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அதனால என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒன்லி ஒன் ஆட்டம் ஆஃப் த எலிமெண்ட் அதை ரெப்ரசன்ட் பண்ணும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். Which of the following symbol used for a element phosphorus as per the rule for the atomic symbol? அது ஒன்றும் கிடையாது. பாஸ்பரஸோட சிம்பிள் என்ன அதான் வந்து கேட்குறாங்க. ஜஸ்ட் என்ன வரும் இதா வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி டேபிள்லேயே பார்த்துருக்கோம். பாஸ்பரஸோட இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் சிம்பிள் வந்து இதா வரும். சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டவுட்டாக வர்றது எதில் வரும்னா இந்த பொட்டாசியத்தில் வரலாம். பொட்டாசியம் வந்து என்னன்னா கே வரும், சோடியம் வந்து என்ஏ. நிறைய ஸ்டூடெண்ட் சோடியம்னா எஸ்சி அப்படின்னு கூட நினைக்கலாம், கிடையாது என்ஏ. நம்ம ஸ்கூல்ல இருந்து லேர்ன் பண்ணி வந்திருக்கோம், பட் இருந்தாலும் ஒரு வாட்டி ரீக்ளியர் பண்றதுக்காக நான் சொல்லிக்கிறேன். கொஸ்டின் ஆன்சர் வந்து சி தான். ஈஸியான கேள்வி தான் பாருங்க, ரொம்ப ஈஸியா தான் என்ன பண்றாங்கன்னா குரூப் டில கொஸ்டின்ஸ் வந்து வைக்கிறாங்க. வேர் ஆர் புரோட்டான் ஃபவுண்ட் இன் ஆட்டம்? ஸோ அணுவோட புரோட்டான் எங்க காணப்படும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, நம்ம அந்த அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோமா, அதுலயே இருக்கும். புரோட்டான் மோஸ்ட்லி என்னன்னா அணுவோட நியூக்ளியஸ்ல தான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அணுவோட நியூக்ளியஸ்ல 2 இருக்கும். ஒன்னு புரோட்டான் இருக்கும், இன்னொன்னு நியூட்ரான் இருக்கும். எலக்ட்ரான் ஆனது என்னன்னா நியூக்ளியஸ்க்கு வெளியே வந்து சுத்தி வந்துட்டு இருக்கும். அதனால தான் அது வந்து ஒரு கூடு, ஒரு ஷெல்ல மாதிரி என்ன பண்ணும்னா ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கும். அதனால என்ன வரும் நியூக்ளியஸ், ஆப்ஷன் டி தான். அடுத்து ஐசோடாப் ஆஃப் எலிமெண்ட் அது சேம் நம்பர் ஆஃப், ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஐசோடோப் என்பது சேம் நம்பர் ஆஃப் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அட்டாமிக் ரைட்டா, சேம் நம்பர் ஆஃப் அட்டாமிக். ஸோ அட்டாமிக் வரும்போது அணியன், அணியன் வரும்போது என்ன ஈக்குவலன் டு வந்து புரோட்டான், புரோட்டான் தான் வரும் ரைட்டா. ஏன்னா ஐசோடோப்போட வந்து பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். ஐசோடோப் ஆட்டம் ஆஃப் த சேம் எலிமெண்ட் having the same number of electron and proton but different in the number of neutron. இது எப்படி சொல்லலாம், இதுல சேமான அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்டான மாஸ் நம்பர். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜனை வச்சு சொல்லுவாங்க, மறந்துடாதீங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதா வரும். Which element has a mass number 27, 14 நியூட்டன் present in it? எந்த எலிமெண்ட் அந்த தனிமத்தை வந்து கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, மாஸ் நம்பர் என்ன சொல்லிட்டான், அந்த தனிமம் எதுவும் தெரியாது, ஆனா மாஸ் நம்பர் 27ன்னு சொல்லிட்டான். நியூட்ரன் வந்து 14 அப்படின்னு சொல்றான். ஸோ நியூட்ரான் வந்து என்னன்னா 14 ரைட்டா. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு மாஸ் நம்பர் ஈக்குவலன் டு புரோட்டான் பிளஸ் என்ன வரும்னா நியூட்ரான் வரும் ரைட்டா. இப்போ மாஸ் நம்பரோட வேல்யூ தெரியும் 27, புரோட்டான் கண்டுபிடிக்கணும், நியூட்ரான் தெரியும் 14. இதை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன், புரோட்டான் வேணும் 27லேருந்து 14 கழிப்பனா, ஸோ 3 1 13. இப்போ புரோட்டான் 13னா அட்டாமிக் நம்பர் என்னன்னா 13. அப்போ அட்டாமிக் நம்பர் 13 கொண்ட என்ன தனிமம், பீரியாடிக் டேபிள நீங்க ஒவ்வொன்றா என்ன பண்ணிட்டுனா அப்படியே பார்த்துட்டே வரணும். அதை பார்த்துட்டு வரும்போது 13வது வந்து, ஸோ 13வது தனிமம், 13வது தனிமம் என்ன அலுமினியம், 13வது தனிமம் அலுமினியம். அதுக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அலுமினியத்துக்கு தான் மாஸ் நம்பர் என்ன வரும் 27 வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அலுமினியம், ஆப்ஷன் சியில் இருக்கு. The distribution of the electron in the KLM shell of a chlorine atom. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா குளோரினோட வந்து அட்டாமிக் நம்பர் என்ன தெரிஞ்சா போதும். குளோரினோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சா போதும். அதை வச்சு என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம், நீங்க எலக்ட்ரானோட கூட வந்து என்னன்னா வரைஞ்சிடலாம். ஏன்னா எலக்ட்ரான் ஷெல் 4 ஸ்கீம் படி 2n² ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஷெல்லுக்கும் மேக்ஸிமம் எவ்வளவு வரும்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ குளோரினோட அட்டாமிக் நம்பர், ஸோ இது 4 ஸ்கீம் யூஸ் பண்ண முடியும். குளோரினோட நல்லா கவனிக்கலாம், 1ல இருந்து 20 வரைக்கும் தான் என்ன பண்றாங்கன்னா கேட்டுட்டே இருக்காங்க, ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ குளோரின் பொறுத்தளவுக்கு அட்டாமிக் நம்பர் 17. இப்போ குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. அப்போ 17க்கு என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து கூடி எடுக்க முடியும். முத கூட்டில் 2 வைக்க முடியும் ரைட்டா, ரெண்டாவது கூட்டில் 8, இங்கே 10 ஆயிடுச்சு, மிச்சம் 7 தான் வைக்க முடியும். இப்போ 2,8,7 தான் வைக்க முடியும். 2,8,7 ஆப்ஷன் சியில் இருக்கு. Which of the following statement incorrect for mass number? ஸோ மாஸ் நம்பர் நம்ம பார்த்துருக்கோம், நம்பர் ஆஃப் நியூக்ளியன் இஸ் சேம் அஸ் அ மாஸ் நம்பர். நியூக்ளியன் அதாவது என்ன, மாஸ் நம்பர் இதில் நான் சொல்லியிருப்பேன். புரோட்டான் நியூட்ரன் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கலெக்ட்லி நியூக்ளியன் சொல்லுவாங்க.
அப்ப நியூக்ளியான் ஈக்குவலன்ட் என்ன சொல்லலாம்? மாஸ் நம்பர்ன்னு சொல்லலாமா? ஏன்னா மாஸ் நம்பருக்கு எது சொல்லுவோம் அப்படின்னா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் தான் சொல்லுவோம். அதனால என்ன வரும்? நம்பர் ஆஃப் நியூக்ளியான் சேம் அஸ் அ மாஸ் நம்பர். இது கரெக்டா இருக்கு. மாஸ் நம்பர் ஈக்குவல் டு த சம் ஆஃப் நம்பர் ஆஃப் நியூட்ரான் அண்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான். எஸ், இதுதான் வந்து ஆக்சுவல் இதுக்கான மாஸ் நம்பருக்கான ஃபார்முலா. ஐசோபார்ஸ் அது சேம் மாஸ் நம்பர். இதுவும் கரெக்டா தான் இருக்கு. புரோட்டியம் அண்ட் டியூட்ரியம் ஹாஸ் அ சேம் மாஸ் நம்பர். இதுதான் தப்பு. ஏன்னா புரோட்டியம், டியூட்ரியம் இதெல்லாம் ஹைட்ரஜனோட என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐசோடோப். அப்ப ஹைட்ரஜனோட ஐசோடோப் அப்படின்னு வரும்போது அதுல என்ன சேமான மாஸ் நம்பர் இருக்காது. சேமான அட்டாமிக் நம்பரை கொண்டிருக்கும். ஸோ அதனால என்ன வரும்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், ஏன்னா கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் இன்கரெக்ட், ஆப்ஷன் டி தான் வரும். Which of the following analogies a Thomson used to describe his atomic model? ஸோ நல்ல கொஸ்டின். அதாவது தாம்சன் வந்து அணு மாதிரி கோட்பாட்டை வந்து என்னன்னா சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு அணு எப்படி இருக்கு, அந்த அணுக்குள்ள எலக்ட்ரான் எப்படி இருக்கும், இந்த மாதிரி என்னன்னா கடந்த காலத்துல நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு தியரியா கொடுத்திருப்பாங்க. அதுல முக்கியமான தியரி யாருன்னா தாம்சனோடது. ஸோ தாம்சன் வந்து ஒரு எளிய மக்களுமே அதை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாம்சனோட அணு மாதிரி இருக்கும். அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா அமெரிக்கா. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருக்கிற மக்கள் எப்படி ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அணு வந்து எப்படி இருக்கும்னா, நீங்க ப்ளம் புட்டிங்க வந்து கம்பேர் பண்ணுங்க. இல்ல ரைசின் புட்டிங்க கம்பேர் பண்ணுங்க. இங்கிட்டு அதாவது என்ன, இப்ப ஏசியால இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன்னா அங்கெல்லாம் வந்து ப்ளம்ஸ் வந்து அவ்வளவா பெருசா கிடையாது. ஸோ அப்ப வாட்டர் மெலன் மாடல் அப்படின்னு கூட வந்து அவர் சொல்லுவாரு. அதாவது என்ன சொல்ல வாராருன்னா, இங்க பாருங்களேன். இப்ப நார்மலா ஒரு பிளம்ஸ் இருக்கு, இல்ல ஒரு வாட்டர் மெலன் இருக்குன்னா, இந்த வாட்டர் மெலன்ல அந்த புள்ளி புள்ளியா இருக்கிற என்ன விதை இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த விதை தான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாத மிச்ச பகுதி என்ன சொல்றாருன்னா, பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதாவது என்னன்னா, ஒரு ஆட்டம், ஒரு அணுவ எதோட கம்பேர் பண்றதுன்னா, வாட்டர் மெலனோட கம்பேர் பண்றாரு. இது எதுக்கான எளிய மக்களும் புரிஞ்சுக்கிறணும். ஒரு அணு எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாடல் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால என்னன்னா, இவரோட மாடல் ரொம்பவே வந்து பேசப்பட்டது. நோபல் பிரைஸ்மே என்ன பண்ணியிருப்பார்ன்னா, வாங்கியிருப்பாரு. இப்ப என்ன சொல்ல வாரேன்னா, அவரு இந்த இது சொன்னீரு பார்த்தீங்களா? அதான் அவன் கேட்கிறான். தாம்சன் வந்து இந்த அட்டாமிக் மாடல டிஸ்கிரைப் பண்றதுக்கு என்ன மாரியெல்லாம் வந்து ஒப்புமை எடுத்து அவர் சொன்னாருன்னா, சோலார் சிஸ்டத்த சொல்லல, பிளானட்ட சொல்லல, நியூக்ளியர கோர்ஸ்ல சொல்லல. கிறிஸ்துமஸ் புட்டிங் இத கூட, அதாவது கிறிஸ்துமஸ் புட்டிங்னா, அந்த கிறிஸ்துமஸ்ல வந்து என்னன்னா, அங்கங்க வந்து என்னன்னா, சின்ன சின்ன இதா வைப்பாங்க பார்த்தீங்களா? லைட் மாரி வைப்பாங்கல்ல. அத வந்து சொல்லுவாரு. அது இல்லாட்டின்னா பிளம்ஸ் புட்டிங் சொல்லுவாரு. இல்ல ரைசின் புட்டிங், இல்ல வாட்டர் மெலன் மாடல். இந்த மாரி எதுல வேணா என்ன பண்ணலாம்னா, இவர் வந்து சொன்னதா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே சொல்லியிருப்பாரு. அதனால வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே என்னன்னா ஸ்கூல் புக்ல இருக்கதான். கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா டி தான். நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருந்தா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி. அது சோடியம், கார்பன் அண்ட் ஆக்ஸிஜன் எலிமெண்ட் ஆர் பிரசன்ட் இன் அ வாஷிங் சோடா. செலக்ட் த இன்கரெக்ட் சிம்பிள் ஆஃப் தீஸ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு என்னன்னா, தனிமத்தோட வந்து என்னன்னா, ஒரு கெமிக்கல் நேம் இருக்கு பார்த்தீங்களா? அது தெரிஞ்சா போதும். கார்பன் கரெக்ட்டு, ஆக்ஸிஜன் கரெக்ட்டு, சோடியத்துக்கு என் தான். எஸ்ஓ அப்படின்னு வந்து கிடையவே கிடையாது ரைட்டா? அதனால என்ன வரும்? கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் வரும். நான் ஆஸ்கிங் அபௌட் என்னன்னா, எது இன்கரெக்ட்ன்னு தான் கேட்டிருக்கான். எஸ்1 அப்படின்னு கிடையாது. அதனால ஆப்ஷன் ஏ தான் வரும். ஸோ 28 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த டாபிக்ல பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு புரியும். இந்த டாபிக்ல எந்த மாரி கேள்விலாம் வந்து கொஸ்டினா எடுக்குறாங்க, எப்படிலாம் கொஸ்டின வந்து செட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு, அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ஃபண்டமெண்டல். ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்பது என்னன்னா, என்ன மாரி நான் பிரிப்பேர் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் தான். இத பார்த்தாவே நான் வந்து ஜீனியஸ் அப்படிலாம் கிடையாது. இத வச்சு என்ன பண்ணா, நீங்க ஃபண்டமெண்டல் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணணும். அதுல தான் என்ன பண்ண முடியும்னா, நம்மளால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப நான் சொன்னது போக, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் கம்ப்ளீட் கோர்சஸ், அதாவது என்டையராவே சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாமுக்கு 2 டாபிக் தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். நான் அது பண்ணுவேன், இது பண்ணலாம் சொல்லல. ஜஸ்ட் 2 டாபிக். ஒண்ணு ஜிகே எடுப்பேன், இன்னொன்னு மேத் எடுப்பேன். இப்ப ஜிகேக்கான, அதாவது குரூப் டிக்காக கம்ப்ளீட் சயின்ஸ் கோர்சஸ் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட் இயரும் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன் கைட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இயரும் கைட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த என்டையர் கோர்சஸ் ஒன்ஸ் நம்ம சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா நான் மேத் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாமே ஆப்ல தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நிறைய டெமோ கிளாஸஸ் இருக்கு, எல்லாமே பாருங்க. ஒன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோடனே ஜாயின் பண்றது என்னன்னா இந்த மாதிரி வரும். இங்க 533 காமிக்கும். நீங்க பே பண்ணும்போது 580 என்ன பண்ணுவீங்கன்னா பே பண்ணுவீங்க. 1 இயர் வேலிடிட்டி. அதாவது 1 இயர் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அகைன் சொல்லிட்டேன். அதாவது நீங்க என்ன பண்ணலாம்னா
நம்பருக்கு வந்து கேட்கலாம். உங்களுக்கு நான் ப்ராப்பரா என்ன பண்றேன்னா, ஆன்சர் பண்றேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக்க அடுத்து பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.